ஐஸ்வர்யம் தரும் அற்புத பரிகாரம். பசு மாட்டுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை போதுமே. அகத்திக்கீரை பரிகாரம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு தெரியுமா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வழங்குவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன? நம் அனைவருக்குமே வாழ்க்கையில் பல இன்னல்களும் குறைபாடுகளும் சிக்கல்களும் கவலைகளும் இருக்கும். எனினும் சில எளிய பரிகாரங்கள் மூலம் அதற்கான தீர்வுகளை காண முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகாரம் உண்டு. குறிப்பாக வேலை கிடைக்காதவர்கள் 41 நாட்கள் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு ஒரு ஸ்பூன் கடுக்காய் அர்ச்சனை செய்தால் அதில் நிவாரணம் கிடைக்கும். அதுபோல தொழிலில் சிக்கல்கள் இருந்தால் ஞாயிறுகளில் தண்ணீர் தானம் செய்யலாம். காகத்திற்கு உணவு வைக்கலாம். பறவைகளுக்கு தாகம் தீர மாடியில் தண்ணீர் வைக்கலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் கொடுக்கும்போது பில்லி சூனிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். அது மட்டுமல்ல, பசுவிற்கு இப்படி நாம் அகத்திக்கீரை பழங்கள் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாகும். பசு மாட்டிற்கு கீரை வெல்லம் கோதுமை மாவு போன்றவற்றை கலந்து தந்து வந்தால் அரசு வேலை கிடைக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் பசுவை அரச மரத்தின் கீழ் நிற்க வைத்து அருகம்புல் அகத்திக்கீரையை தர வேண்டும். இதனால் திருமண தடை விலகும். அகத்திக்கீரையை ஒரு நாள் முழுக்க வீட்டில் வைத்திருந்து சனிக்கிழமைகளில் பசுவுக்கு தந்து வரும்போது பாவங்கள் அனைத்தும் நீங்கும். சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் இந்த அகத்திக்கீரையை பசு மாட்டிற்கு தந்து விடுவது சிறப்பாகும். பண பிரச்சனை தீர வருமானம் அதிகரிக்க வேண்டுமானால் பசு மாட்டிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையாவது உங்கள் கையாலேயே வாங்கி தரலாம். வசதி இருந்தால் நிறைய கட்டுக்கள் தரலாம், அல்லது குறைந்தது ஒரு கட்டு கீரையாவது பசு மாட்டிற்கு தரலாம். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் விலகிவிடும். குடும்பத்தில் வறுமை பிடித்திருக்கிறது என்றால் எப்போதுமே காலையில் தூங்கி எழுந்ததுமே பசுமாட்டை பார்க்க வேண்டுமாம். பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுத்து பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்க வேண்டும். இதனால் வறுமை மெல்ல விலகும். அதே போல காகங்கள், புறா, கிளி போன்ற பறவைகளுக்கும் தானியங்களை வழங்கி வரலாம். இதனால் அனைத்து உயிர்களின் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கோவில்களுக்கு சென்றாலும் அங்கிருக்கும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வழங்கலாம். கோவில் உள்ள விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றுதல், இவை அனைத்தும் சிறந்த பலனை கொடுக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.